எங்கள் வீட்டுக்கார் வெங்கட் அண்ணாட்ட பேசிட்டு இருந்தாருங்க. அப்போ வந்து மால்லாம் காட்டுக்குப்பா பேரிச்சம்பழம், இந்த மால் என்னமோ சொன்னார், தூரம் என்னமோ சொன்னார், மறந்துட்டேன் நான் அதங்காட்டியும். இது இந்த மால் உள்ள பேரிச்சம்பழம் ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேரிச்சம்பழம் வெரைட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதை காட்டுங்க, எங்கள் ஒய்ஃப் கிட்ட காட்டணும் அப்படின்னு சொன்னார். அந்த அண்ணன் வீடியோ எடுத்து அனுப்புனார். அதான் இதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாருங்க. பேரில் எனக்கு தெரியல, இது வந்து பேரிச்சம்பழம்னு சொன்னார். இது பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிலாம் இருக்கும் பேரிச்சம்பழம். அங்கே எல்லாமே நல்லாயிருக்கும் கடைங்கள்லாம். இதுதான் அந்த மாலில் இந்த இதுவும் பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழம் கெட்டியாக இருக்கும், காயாக இருக்கும், குங்கோயாக இருக்கும், இதெல்லாம் வச்சுருப்பாங்க அங்கே அப்படின்னு சொன்னார். இது பேர் என்னமோ சொன்னாங்க, தூரம் என்னமோ சொன்னார், கடைக்கு பேர் மறந்துட்டுங்க நான் அதங்காட்டியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது எல்லாமே இந்த மாலு தாங்க. கீழே இருக்கிறது எல்லாம் பாருங்கள். இதுதான் வந்து எலுமிச்சம்பழமாங்க, காஞ்சி போன எலுமிச்சம்பழம், அந்த கருப்பாக இருக்கிறது ஒரு கொட்டைங்களாம். இதெல்லாம் வந்து பிரியாணி செய்யும் போது போடுவாங்க. மேலே பாருங்கள் ஏலக்காய்லாம் நிறைய இருக்குது பாருங்கள், ஏலக்காய் எல்லாமே இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து மல்லாட்டை பருப்பி, ரஸ்க்கு, இந்த பிஸ்கெட் ஐட்டம், இதெல்லாம் இதுங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம், இது எல்லாமே இது இதுதாங்க. இது பாருங்கள், இது வந்து காயாக பிரித்து காயை பழுக்க வைப்பாங்க. பாதி கூங்காய் பாதி காயை தெரியுது பாருங்கள். இதெல்லாம் விற்பாங்க அங்கே அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இது எல்லாமே அங்கே இந்த டீத்தூள், இந்த பிஸ்கெட்டு, இது அரிசி மூட்டைன்னு சொன்னார். இதெல்லாம் அரிசி மூட்டைங்க அங்கே இருக்கும், இந்த அரிசி மூட்டைலாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாருங்க. அவருக்கு இங்கேருந்து சரி திரும்ப கோயத்துக்கு போகலான்னு ஆசையும் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்க இங்கே வரணும்னு ஆசை இருக்குது. இதுதாங்க மனித இயல்பு. அங்கே இருந்தால் அங்கே இருக்கணும், இங்கே இருந்தால் அங்கே இருக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இப்படி தாங்க தோணும் மனுஷ இயல்பு. மனிதன் வந்து ஒரே மனநிலையே இருக்க மாட்டான். அதான் ஒரு பாட்டு, பழைய பாட்டில் இருக்குது பாருங்கள், மனிதனின் மனம் ஒரு குரங்கு, இங்கே இருந்தால் அங்கே தவறுது, அங்கே தவறுது, அப்படி தாங்க மனிதனுடைய வாழ்க்கை.